இராமாயண காலத்துடன் நேரடியாக தொடர்புடையதாக நம்பப்படும் விநாயகர் கோவிலை கொண்ட தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மலையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளியில் உள்ள புகழ்பெற்ற உச்சி பிள்ளையாகோவில். ஒரு பிரம்மாண்டமான பாறைக்குன்றின் உச்சியில் அமைந்துள்ள இக்கோவிலில் விநாயகரிச்சி பிள்ளையார் என்ற பெயரில் வழிபடப்படுகிறார். ராவணனின் சகோதரனான விபீஷணன் ராமரிடமிருந்து ஸ்ரீரங்கநாதரின் சிலையை இலங்கைக்கு எடுத்துச் சென்றபோது விநாயகர் ஒரு குழந்தை வேடம் அணிந்தவரை தடுத்ததாக நம்பப்படுகிறது. விபீஷணன் சிறிது நேரத்திற்கு அந்தச் சிலையை குழந்தையிடம் கொடுத்தான். ஆனால் விநாயகரதை மீண்டும் அங்கேயே பிரதிஷ்டை செய்தார். இதை அறிந்த விபீஷணன் அக்குழந்தையை துரத்திச் சென்று கோபத்தில் விநாயகரின் தலையில் அடித்தான். இதனால்தான் அந்த காயத்தின் தழும்பு இன்றும் விநாயகர் சிலையில் காணப்படுகிறது என்று நம்பப்படுகிறது. இந்த கோவில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்டமான பாறைக்குன்று பல மில்லியன் ஆண்டுகள் பழமையான புவியியல் பிரமை வாய்ந்தது என்றும் கூறப்படுகிறது. தற்போதைய கோயில் வளாகம் வெவ்வேறு வரலாற்று காலங்களில் கட்டப்பட்டிருந்தாலும் அதன் வளர்ச்சியில் சோழ மற்றும் நாயக்க ஆட்சியாளர்கள் பங்கு வகித்ததாக நம்பப்படுகிறது. இக்கோயிலின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் அதன் உயரம் ஆகும். பக்தர்கள் மலையின் உச்சியை அடைய படிக்கட்டுகளில் ஏற வேண்டும். உச்சியை அடைந்ததும் அவர்களுக்கு விநாயகப் பெருமானின் தரிசனமும் திருச்சிராப்பள்ளி நகரம் முழுவதும் பெருமிக்க வைக்கும் காட்சியும் பரிசாக கிடைக்கிறது. உள்ளூர் மத பாரம்பரியத்தில் விநாயகப் பெருமான் சக்தி வாய்ந்த மற்றும் ஞானம் பெற்ற தெய்வமாக கருதப்படுகிறார். அவர் சுயம்புவாக தோன்றியது பற்றிய நம்பிக்கைகளும் பக்தர்களிடையே பரவலாக உள்ளன. இருப்பினும் இவை முற்றிலும் மத நம்பிக்கைகளாகவே கருதப்பட வேண்டும். எனவே அடுத்த முறை நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்போது இந்த மர்மமான மலைக்கோயிலுக்கு செல்ல மறவாதீர்கள். உச்சிப்பிள்ளையார் இங்குள்ள மலை பல மில்லியன் ஆண்டுகள் பழமையானது மற்றும் விநாயகப் பெருமானின் கதை இராமாயண நினைவுகளுடன் தொடர்புடையது என்று நம்பப்படுகிறது. கணபதி பப்பா மோரியா.